பொங்கல் பண்டிகைக்கு கட்டாய விடுமுறை கிடையாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த அவர்கள் இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். தமிழர்களை தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு கேள்விக்குறியாக்கி முழுக்க முழுக்க இந்துத்துவாவை திணிக்கின்ற வம்பு முயற்சி இது முறியடித்தாக வேண்டும். இதில் கட்சியோ ஜாதியோ மதமோ இல்லை. தமிழர்கள் ஒரு சேர வேண்டும். திராவிடர் கழகம் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இதற்கான கிளர்ச்சியை அறப்போரை நடத்தும். பொங்கல்ங்கிறது நாட் ஒன்லி தமிழ்நாடு மட்டுமல்ல, வேற வேற பேர்ல இந்தியா முழுதும் நடக்குது. அது பொங்கலுக்குன்னு விடுமுறை தொடர்ந்து பல ஆண்டுகளாக விடப்பட்டு வருகிறது. அதில் என்ன பிஜேபிக்கு என்ன கஷ்டம் அல்லது அரசுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. இது மிகுந்த கண்டனத்திற்குரியது. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழா பொங்கல் விழா. அது தொடர்ந்து விடுமுறை விடப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தின் பல பகுதிகளிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் எந்தவித மதம் ஆச்சரியங்களும் இல்லாமல் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்களும் தமிழர்களாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பொங்கல் திருநாள். இதை மதிக்காமல் மத்திய அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, கண்டனத்துக்குரிய ஒன்று.